செத்துட்டு மேலே எங்கள் பாதி காட்டு வரலையும் தூக்கிட்டு வந்து இந்த வீடியோ எடுக்கிறீங்களா அதெல்லாம் எடுத்து போட்டு அதுவும் அந்த மண் ரோடு வந்துச்சு. அந்த பையன் சத்தது. அவங்க சத்த பின்னால் அந்த மண் ரோடு வந்துச்சு. எல்லாம் எடுத்து காட்டி இது மாதிரி உங்களை மாதிரி ஃபோன்லெல்லாம் எடுத்து உலகமே அனுப்பி கொஞ்சம் பண்ணாங்க. ஜோலி கட்டி உடம்பு சரியில்லாட்டி 1 மணி 2 மணி ராத்திரிக்குன்னா கூட மழையை பெய்ந்தா கூட ஜோலி கட்டி தான் தூக்கிட்டு போகணும். இந்த வெளியே அந்த வெளியே நீங்கள் வந்தீங்களா அந்த மாதிரி வெளியே இது இருக்குது. அதுதான் ஏறி போனோம். சேஞ்ச் திடீர்னு ஒரு ஆபத்துன்னு ஒரு கர்ப்பசிரா இருந்தா ஒன்றும் முடியாத ஜோலி ஒரு கொம்பு எடுத்து ஜோலி கட்டி 4 கவரி எடுத்து மென்ன கட்டி ஜோலி கட்டி 4 பேர் தூக்கின்னு தோல் மேலே தூக்கின்னு மலையடிக்கு போகிற வரைக்கும் தோல் மேலே திரும்பி அங்கே தான் போய் நாங்கள் ஆம்புலன்ஸ் பேசி ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறோம். அந்த நிலைமையில் தான் நாங்கள் அந்த ஏரியாவில் இருந்தோம். பெரிய பெரிய இதுவெல்லாம் வந்தாங்க. ஒரு ஊரே வந்துச்சு. ஜிபே கீழே கூட எந்தெந்த பேர் தலைவர் நம்ம அப்படி அப்பாட்டு களி கட்டு கூட வந்தாங்க எங்கள் ஊருக்கு. போடுறான் சேரான்னு தான் சொல்லிக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அந்த வாரம் அந்த வாரம் வரவங்கெல்லாம் அப்படிதான் பண்றாங்க. உனக்கு என்னன்னு தெரியல. போட்ட இன்னைக்கு சேஞ்சு நம்ம கிட்ட என்ன இருக்குது, நம்ம கிட்ட என்ன இருக்குது ஒன்றும் இல்லை. அந்த அம்மா புண்ணியத்தில் இப்போ அந்த ஜோலி கட்டாத இப்போபடி வேன் ஒன்று போட்டுக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்குது. திடீர்னு இப்போதான் அந்த அம்மா புண்ணியத்தை தான் இப்போ நாங்கள் அதில் அந்த ஆம்புலன்ஸ்லையோ வேன்லேயோ போய் கொண்டு போய் இறக்குறோம். அதுக்கு ரோடு வச்சுருந்தா அது போக வரும். ரோடு வசதி இல்லாத எங்கே போவோம்? அது ஆற்றுன்னு போவோம், மழை பெஞ்சு ஆற்றுன்னு போவோம், சுத்தமாக ஆற்றுன்னு போவோம். என்ன பண்ணுறது? அப்படியெல்லாம் இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை. பசங்க படிக்கிறாங்க, எல்லாம் ஒரு 5வது வரைக்கும் படிக்கிறாங்க. ஒரு புளியாமல் இருந்தால் அவங்க ஜோலி கட்டி தான் தூக்கின்னு போகணும். ஜோலி கட்டி தான் தூக்கின்னு போகணும். புளியாமல் தருவாங்க, ஜோலி கட்டி தான் தூக்கின்னு போகணும். அப்படியெல்லாம் இல்லை. மழை பெஞ்சா 10 ரூபா கூட 5-6 பேர் கொடுக்குது. டாக்டரு வர முடியாது. ரோடு வச்சு தான் இவனுக்கு மைண்ட் காரணம். மழை தண்ணி இல்லை. இன்னும் அதான் எனக்கு மைண்ட் பாரு. யாருக்கு அனுபவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தண்ணி இல்லாத. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். ரோடு எங்களுக்கு போட்டு தந்தால் நல்லா இருக்கும். இது ஈஸியாக நாங்கள் பண்ணி என்ன ரோடு இல்லாமல் நாங்கள் என்ன திரும்போம்? என் தலைமை தான் திரும்போம். என்ன இல்லை, ஏதோ மக்கள் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ மண் ரோடுக்கு ஏதோ இந்த ஒரு கால் வண்டி வருது. மறுபேட்டை என்னமே இல்லை, சொந்தமாக ஆட்டம் தூக்கின்னு போவோம். ஜோலி கட்டி தூக்கின்னு போவோம் தலைமையில. அது பொருள் கூட இப்போ கூட போய் தான் என்ன பண்ணுறாங்க. அங்கே முடியும்னா நம்ம அவங்க எங்கே எங்கேயாச்சும் சொல்லி சொல்கிறாங்களோ அங்கே போவோம். வேறு என்ன இல்லை. சரி, மழை தான் அர்த்தம். அடுத்தது காலையில் திரும்ப நம்ம தேய்ச்சி வச்சு அதுக்கு ரெடி பண்ணால் வேண்டி போகும். இல்லைப்பா இவர் பண்டிகை பண்ண செஞ்சாங்க. செஞ்சதால ஒரு அளவுக்கு நல்லா வரல இல்லை. அதுக்கு வந்தது கொஞ்சம் நல்லா இருந்தது. மக்கள் ஒரு ஆள் கொடுத்தான், அதான் டெம்போ ஓடுறாரு. கமல் ராஜகிளி பண்டாட்டி தூக்கின்னு பண்ணு அவங்க கூட வடியாவில் எல்லாம் எடுத்து போட்டு அனுப்புனாங்க. பிசவத்துக்கு ஜோலி கட்டி தூக்கின்னு பண்ணு. இப்படி தான் முன்ன மாதிரி கம்பி கட்டி நான் இப்படி தோல் மேலே வச்சு மின்னு வார்த்தை பின்னால் வார்த்தைப்பாரு. அதுதான் ஜோலி கட்டி. கேளக்கிறவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்னையா இன்னாருக்கு தூக்கின்னு வரீங்களே, நீங்கள் யூனிவர்சிட்டி தரம் படி தூக்கின்னு வரீங்க. நம்ம ஊர் ஏரியாவில் மக்கள் திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு ஆபத்துன்னா யாரும் ஐயோ அவங்க ஆபத்துன்னு நிற்க மாட்டாங்க. எல்லாம் ஐயோ குய்யோன்னு எல்லாம் தூக்கிட்டு போய் நம்மளை கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு யாரை கொண்டு சேர்த்து நல்லது கட்டு பார்த்தா அது மாதிரி ஏரியா நம்ம ஏரியாவில் வந்தால் நல்லது கட்டதோ வந்துக்கிற வெளியூரில் யார் வந்தாலும் ஐயோ யாரோ வந்தால் போனான்றது கிடையாது. வந்தால் நம்ம பிள்ளைங்க மாதிரி தான் பார்த்து அனுப்புறோம். நம்ம ஏரியா அது மாதிரி வந்தால் ஆண்டவன் நம்மளுக்கு 60 கஞ்சானா கொடுத்து நம்மளை இந்த நக்கனாமல் வச்சு நிற்கிறாரு. தண்ணி இல்லை, மழை இல்லை, தண்ணி இல்லாத இதுன்னு விவசாயம் நாங்கள் பண்ணுறது எப்படியோ பண்ணி தான் பார்க்குறோம். வெளி வச்சது இல்லை, இது இல்லை. வெளியே தானே வந்தீங்க? இல்லை, நாங்கள் இந்த வெளியே வந்தீங்களா? ஆடா தாயே மக்கள் நடந்தே தான் வந்தீங்களா? வெண்டியில் வரல. ஐயோ, நாங்கள் அந்த வெளியில் தான் வரணும், அதில் தான் போனோம். இங்கேருந்து மாறாப்பட்டு எல்லாம் இலையெல்லாம் வெட்டி எடுத்து அந்த ஆழம் இலையெல்லாம் விற்றுக்கிறாங்க ஒரு நேரத்தில். மாறாப்பட்டு அதெல்லாம் தெரியும். ஜனமே மக்களே சரி சில தாவுக்கு போயிட்டாங்க. என்னடா அந்த ஊரில் என்னடா பண்ணுறதுன்னு நாங்கள் ஏதோ பெருக்கும் இருக்கிறோன்னு பெருமை வரைக்கும் இது போல பண்ணு வந்த ஜனத்தை பார்த்து மக்கள் இதுன்னு ஏதோ மண் ரோடு வளர்ந்த பின்னால் ஏதோ ஜோலி கட்டாத ஒரு வேனோ ஏதோ ஒரு போட்டு போட்டால் உடனே எங்களை கொண்டு போய் ஒரு பெட்டில் சேர்த்ததோ ஒரு கர்ப்பதாரங்களோ நல்லதோ கெட்டதோ எல்லாம் இருக்குது. என்னன்னா ஒரு டாக்டரோ
ஒரு திடீர்னு வர்றதுக்கு ஒரு டாக்டர் எதனா அவங்க போகிறதுக்காக இதை வர்றா அதை பண்ணுறாங்கட்டி இன்னும் எந்த ஆட்சியில் வந்து ஒரு டாக்டருக்கு வந்து 300 வீடுக்கு இது நான் 300 மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆட்சியில் வந்து ஒரு திடீர்னு ஒரு ஆபத்துனா வந்து கீழே தான் போகிறோமேங்காட்டி மேலுக்கு ஒன்றும் யாரும் வரல. கீழே பார்த்தா எப்படி போவீங்க? அந்த வெளியில் போகிறோம். எப்படி வண்டியா எதில் போவீங்க? நாங்கள் கால் நடத்தோம். கால் நடதான். கால் நடத்தான். இப்போ கூட ரோடு போட்டு விட்டு கால் நடதான். ஆமாம், ஒரு டெம்பா வச்சுருக்கிறோம். அதில் துட்டு 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்தா 8 போய் மழை அடிவோம். இங்கிருந்து போய் ஏன் எதுவுமே விவசாயம் பண்ண மேல காஞ்சி போய் கிடக்குது? மழை பெய்யலையா? மழை பெஞ்சு சித்திரை வெய்யாச்சில் மழை பெஞ்சு இது மாந்த பார்த்து பயிர். இது அப்படித்தான் சமாச்சாரம். என்னென்ன பயிர் வைப்பீங்க? இந்த கீதை என்ன அவர் செடி ஒன்று போட்டுக்கிறோமா, முதல்ல கம்பு வரைக்கும், அப்பாளுக்கு தென்னை, சாமை, அப்பாளுக்கு கேவுரு, இது தான் பயிர். நெல் எல்லாம் கிழக்கான் தான். வேற ஒன்று ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு, அது என்ன ஆம்புலன்ஸ் கீதா ஊர்ல கீதா பாத்தீங்களா? பார்த்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்போனா அவங்க எவ்வளோ வலியை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. அது வந்து நம்ம நினச்சி பார்க்கணும். நம்மள மாதிரி சக மனுஷன் வந்து ஒரு கர்ப்பிணி வந்து டோலி கட்டி இவ்வளோ பெரிய மலைப்பகுதியில் கீழே தூக்கின்னு போகணும், மேலே தூக்கின்னு வரணும், எவ்வளோ கஷ்டம். இவ்வளோ நாள் ஆகி கூட மேலே வந்து ஒரு சின்ன கிளினிக் இல்லை. நீதான்பா ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த சாதாரண ஒரு குடி தண்ணி வருது அந்த கிணத்துல எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா? அதான்ப்பா. மழை பெஞ்சா தண்ணி வந்துருமா? மழை பெஞ்சா வருது. இப்போ சுத்தமா தண்ணி இப்போ தண்ணி தான் என்ன பண்ணி ரேஷன் கார்டு வந்து கிருஷ்ணமந்திரம் போயிருந்தோம். கிருஷ்ணமந்திரம் போய் அங்கே போட்டு அங்கேருந்து திரியும் ஆட்டாவில் போட்டு திரியும் கொண்டாம்பிட்டில் கொண்டாம்பிலும் திரியும் அங்கேருந்து தலைமால தான் தூக்கின்னு வந்து தான் இருந்தோம். அது இப்போ வந்து ரொம்ப நாங்கள் சிரமப்பட்டு இந்த அம்மா புண்ணியத்தில் வந்து மேலுக்கு ஏற்றுற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணி அப்போ வந்து கொஞ்சம் மண்டுவோடாக்குன்னு சொல்லி இந்த நக்னாமா இந்த கொண்டாம்பிட்டி கொத்த கொண்டாம்பிட்டிக்கு இதில் மலவாரம் ஒரு சாப்பியாமா கோவிலுக்கு அந்த கோவிலாண்ட கொண்டாந்து இறக்கிறாங்க. அங்கே வந்து நாங்கள் அங்கேருந்து டெம்பரரி எடுத்துன்னு போகிறோம். அங்கேருந்து போய் அங்கே போட்டு அங்கேருந்து வந்து ஏதாவது ஒரு மூட்டை 100-200 போட்டு வந்து இப்போ கொஞ்சம் செல்வாக இப்போ இந்த அம்மா புண்ணியத்தில் வந்து இப்போ கொஞ்சம் செல்வாக எல்லாமே தலைமாலை எடுக்காத புண்ணி மாதிரி பூரா டெம்பரரி இதில் தான் கொண்டாந்து ஓட்டாளியாக இருக்கிறோம். இப்படியோட திருவிழா கூட பூரா நல்லது கட்டது எல்லாம் தலைமாலை 12 மணி ரூபானாலும் 3 மணி ரூபானாலும் தலைமை ஆகிட்டு வந்தோம். இந்த அம்மா புண்ணியத்தில் வந்து ஏதோ மண் ரோடு ஆனதுனால ஏதோ டெம்பரில் கொண்டாந்து போட்டுக்கிறோம். இந்த அரிசியோ பெருப்போ எண்ணெய் எல்லாம் கிளம்பா வருது. அதுக்கு தான் நாங்கள் ரொம்ப தள்ளுதலாகலாம் நாங்கள் வேலையை போடுங்க ரொம்ப சிரமப்பட்டு கேட்டுக்கிறோம். நைட்டு கூட பேட்டரி அடிச்சுன்னு அப்படி தான் சொல்லி கொடுத்தீங்க. நைட்டில் கூட அப்படியா இப்போ திடீர்னு உனக்கு ஒரு காயெல்லாம் ரொம்ப முடியாது போச்சுன்னா நைட்டு கூட அப்படி தான் தூக்கி பண்ணுவேன். பண்ண காட்டி என்ன பண்ண முடியாது. இப்போ நட்டம் போ ஏதோ பண்ணி ஆம்புலன்ஸ் கொடுத்துக்கிறாங்க, ஏதோ திடீர்னு ஒன்று போகலாம். அது கூட ரோடு நல்லா கிடந்து இப்போ மழை வந்து பிடிச்சேன்னா என்ன பண்ணுவேன்? மாடு வச்சு விவசாயம் பார்க்குறீங்க? அதே தான். அது என்ன ஏறு மாடு அதை கட்டி வச்சுக்கிட்டேன். வேற என்ன தொழில் வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்க? வருமானத்துக்கெல்லாம் வேறு எண்ணம் இல்லை. இதே தான். இதை பயிரிட்டு எடுத்துன்னு போய் மண்டியில் போட்டு செலவுக்கு அதுக்கு இதுக்கு வாங்கி வர்றது தான். இப்படி தாங்க வச்சு மேலே சமாளிக்கிறது. இங்கே நீங்கள் இப்போ கம்புலாம் இது பண்ணீங்கன்னா அந்த பொருளை எங்கே கிளப்போம். கீழே எப்படி தூக்கின்னு போவீங்க? அதான் டெம்பாக்காரன். அதில் போட்டுன்னு போனால் துட்டு ஒரு மூட்டைக்கு 100 ஆளுக்கு 100 வாங்கிடுறோம். எடுத்துன்னு போய் மண்டியில் போட்டு செலவு வாங்கினார் தான் தெருனா கும்புறது தான் தேர் கும்புறது தான். இப்படி தான் விவசாயம். வேற ஒன்றும் இல்லை. சரி, நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுற டாக்டர் தான் சொல்கிறேன். மேலே யாராச்சும் வந்து ஒரு சின்ன கிளினிக் வச்சா கூட ஒரு உடம்பு சரியில்லைன்னா அவங்க பார்த்துப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி வந்து செய்யுங்க. வந்து அங்கே கேளக்கிற உணர்வுலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே கேட்கறது வந்து ஏதோ கூழோ களியோ துணுவாய் தான் ஒன்றும் 5 வயசில் கேளக்கிறோமா 5 வயசில் காலம் சென்றுன்றாங்க. பிபி ஆச்சு சக்கரை ஆச்சு அதாச்சு என்ன சுகர் ஆயிடுச்சுன்றாங்க. இந்த நக்கனாமலையில் இருக்கும் பிபியா சர்க்கரையா என்னன்றது கிடையாது. என்னன்னா அந்த சாணி போட்டால் அந்த கழி தான் கூழு தான். மக்கள் ஏதோ சோறு எதோ இந்த குழு நட்சத்திரம் இந்த குழியில் வர்றதா. ஆனால் மக்களாக நல்லா இங்கே அந்த சுகர்ன்றது ஒன்றும் இல்லாத நக்கனாமல் அது ஒரு பண்பாடு இல்லாத ஒரு இந்த சாப்பிள் தண்ணி அந்த வாசனை கிடையாது. இல்லை நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் திடீர்னு ஒரு போட்டை எழுத்து போயிட்டா போட்டுன்னு போயிடுறாங்க. சுகரா பிபியா இதான்றது கிடையாது. அந்த நிலைமைக்கு இந்த நக்கனாமலைக்கு இது ஆரோக்கியமாக நல்ல ஆரோக்கியமாக கிட்ட கட்டி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓட்டுவாங்க ரோடு நல்லா இருக்கணும். வழி இருந்தால் தானே இது யார் ஓட்டுறது? அது வந்து இப்படி இங்கே ஓட்டி அங்கே ஓட்டி ஒரு 2 ரவுண்டு விட்டு ஓட்டி கொண்டு நிறுத்திக்கிறாங்க. சும்மா நிற்க வைக்கக்கூடாதுன்ட்டு அதுக்கு இப்போ ஒரு ரூம் காட்டணும் அதை நிற்க வைக்கிறதுக்கு. அதெல்லாம் பேசிக்கிறாங்க. ஏன்னா சொல்லி ரோடு இருந்தால் எங்களுக்கு எந்த வசதிப்பா வேறு வசதியே தேவை கிடையாது. வழி ரோடு வசதி தான் ஒன்று இல்லை. படித்தவங்க கூட போய்க்கிறாங்க. படிச்சுட்டு தான் படித்தவங்க இந்த இது த மிலிட்ரி வெளியில் அப்படி போகிறாங்க. இப்போ எங்கள் பையன் கூட படித்து வெளியில் இது த மேனேஜரு ஆள் வச்சு வேலை வாங்க தான் மேனேஜரு
கணக்கு எடுத்துட்டு படுத்து உக்காந்து முயற்சி படிச்சு. இந்த கரண்ட் வசதிலாம் உங்களுக்கு இருக்குங்களா? மழை பெய்யுற டைமில் கரண்ட்லாம் எப்படி? அதை காற்றடிச்சா போயிடும், ஆப்பால் சொன்னால் போடுவாங்க. அதுதான் கீழ்கட்டி. இதுதான் ஃபோன் வசதிலாம் இருக்குங்களா? ஃபோனு டிவி வசதி? ஃபோனுக்கு இது டிவி கூட கீது அங்கே வருது, இந்த காற்றடிச்சா வரதில்லை. இப்படி தான் இது. இந்த பாரு எங்களுக்கு காற்றடித்து வரதில்லை, 8-10 நாள் ஆச்சு ஓடி. இது அப்படி தான். ஏழு சாப்பிட்டீங்களா? இங்க வந்து சாப்பாடு வந்து அங்கிருந்து எடுத்துன்னு வந்தோம். சரி, இங்க வந்து சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் இங்கெல்லாம் குறையில. சாப்பாட்டுக்கு நல்லதை கெட்டதுக்கு எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்பாடுமே கிடையாது. யாரோ வந்தாங்க எங்கே போனாங்கிறது கிடையாது. பார்த்தோம்மா எல்லாம் அது முன்ன சாப்பிட்டு தான் எந்த பொழப்பும். அது புண்ணியமா தருமா போகும். ஒரு வெளி ரோடு பண்ணீங்களான்னா அதுதான் நான் சொல்லுவேன். அதுதான் ஆள்றேன் நான். இவங்க யாரு மனுஷனா பூந்து ஒரு வெளி ரோடு வர வைக்கலையா? ஆத்தா கூட ஒன்றுதான் ஆள்றேன். ஆத்தா கூட வர வைக்கலையா? ஒரு வெளியே வர வைக்கலையா? அம்மா தாயின்னு தான் ஆள்றோம். நடக்க முடியல, யாரும் இல்லை, யாருக்கும் முடியல. இன்னும் பார்த்துன்னு உக்காந்துக்கிறியா? ஒரு ரோடு வர வைக்கலையான்னு தான் ஆள்றோம். எவ்வளோ பேர் சாஞ்சி எல்லாம் போட்டாங்க. பசங்களை படிக்க வைக்க கீழே அந்த ஊருக்கு போட்டாங்க. எங்கள் ஊர் எவ்வளோ பெரிய ஊர். இந்த இப்போ வரங்கள இது ஒரு ஊர் கீழே காணாரு. எல்லாம் ஒரே கொடுத்தனால போயிட்டாங்க. அங்கே ஊருக்கு இங்கே ஒரு ஊர் அது வரங்கள. அது இப்படியெல்லாம் ஊருக்கு பெரிய பெரிய ஊர் வந்துச்சு. எல்லாம் அப்படிதான். இப்போ கம்மி ஜானம் போட்டாங்க எல்லாம் கீழே. பசங்களை வச்சது இல்லைன்னு என்ன பண்ணாங்க? பசங்களை படிக்க வைக்கணும், உங்களாட்டம் அவங்க அப்படி ஆனால் படிக்க வைக்கணும்ட்டு எல்லாம் அப்படியே ஜனம் கழிஞ்சிட்டாங்க. சரிம்மா, வாங்கப்பா.